கர்த்தருடைய பெரிதான கிருபையில நம்ம இந்த 2026 என்ட்ரு ஆயிட்டு நம்ம நடுவு பகுதியில் வந்துட்டோம். முதல் மாசத்துல இம்மட்டும் மணிநேரத்தின் எபினேசர் இன்னும் பல அதிசயங்களே இந்த வருஷத்துல செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஓகேவா? இன்னைக்கு இந்த வருஷத்துல நுழைஞ்ச நாம இன்னைக்கு இந்த வார செய்தியினுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா 2 பெரிய இலக்குகள் தலைப்பு. என்னது? 2 பெரிய இலக்குகள்ன்ற தலைப்புல தான் உங்க கூட பேச போறோம். ஓகேவா? கர்த்தர் நம்ம இந்த செய்தி மூலமா என்ன நமக்கு சொல்ல வர்றாரு, நமக்கு ஒரு சந்தோஷத்தை நமக்கு தர விரும்புகிறார். அது எப்பொழுதும் நமக்கு சந்தோஷம் இருக்கும். ஹல்லேலூயா. எதில் இந்த இலக்கு நம்ம இலக்கு சரியாக அமைந்து விட்டால் நமது சந்தோஷம் என்பது ஒரு பலவீனமுடையதாக இருக்காது, பலமானதாக இருக்கும், எப்பொழுதும் அனுபவிக்கிறதாக இருக்கும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆனால் நம்முடைய சந்தோஷம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை அனுபவிக்கணும்னா நமக்கு இலக்குகள் சரியாக நம்ம வாழ்க்கையில இருக்கணும். ஓகேவா? நம்ம அந்த இலக்குகள் பார்க்கறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இந்த நியூ இயர் ஆரம்பிச்சிருக்கிற நாம ஒரு உண்மையிலேயே ஒரு ஹாப்பி நியூ இயரா இதுவரை ஃபீல் பண்ணியிருக்கோம்? ஆரம்பத்துல மட்டும் ஒரு ஹாப்பி நியூ இயரா ஃபீல் பண்ணிட்டு இருக்கோமா? உலகம் தான் ஹாப்பி நியூ இயர்ன்றது ஒரு சந்தோஷத்துக்கு ஒரு நுழைவாயிலை தேடி கொண்டிருக்கிறது. கரெக்டா இல்லையா? வருஷம் முடியும் போது ஒரு ஹாப்பி நியூ இயர் சொல்லி அந்த நுழைவாயிலுக்குள்ள போகுது. போக போக அந்த ஹாப்பி என்ன ஆயிடுது? தேஞ்சி போயிடுது, வெறும் நியூ இயரா மாறிடுது. கரெக்டா இல்லையா? அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா இதுவாகி வீக்கெண்ட்ல அனுபவிக்கிற சந்தோஷமா ஆயிடுது. கரெக்டா இல்லையா? வீக்கெண்ட்ல எப்படா சனிக்கிழமை முடியும், ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷமா அப்படின்னு ஒரு எண்ணம் உலகத்துல இருக்கு நிறைய பேருக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி டூருக்கு போறாங்க. இங்கேயே நிம்மதி கிடைக்கல, வாரத்துக்கும் வேலை வச்சிடறானுங்க. டூருக்காவது எங்கேயா போயிட்டு வரலாம், டூர்ல போய் என்ன பண்றானுங்க, ஊட்டி மலைகள்லாம் அங்கெல்லாம் போய் சந்தோஷங்களா ஜாலியா அனுபவிக்கணும்னு போறாங்க. ஆனா பாருங்க இன்னும் பல காரியங்கள் ஒரு மணி நேரம் நிம்மதியா இருக்க முடியுமா? அந்த அளவுக்கு பிஸியா தன்னை உலகமானது என்ன பண்ணுது, நம்மள சில வேலைகள் ஆக்கி விடுகிறது. கரெக்டா இல்லையா? பல வேலைகள் இல்லையா? ஓகே, பல பேருக்கு இந்த அனுபவம் இருக்கலாம். அதனால அந்த ஹாப்பி நியூ இயர் ஆரம்பிக்கிற இந்த ஹாப்பி நியூ இயர் தேடி போற மாதிரி என்ன ஆயிடுது, நடுவில் இதுவாயிடுது. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நம்ம கர்த்தரோடு கூட இல்ல. ஏன்னா நம்மளுடைய நுழைவாயில் இந்த உலகமும் உலகம் சார்ந்த காரியங்களையோ இல்ல சந்தோஷம்ன்றது. கர்த்தர் சொல்றார், நானே வாசல். ஹல்லேலூயா. இயேசு சொல்றார், அவர் தான் நமக்கு அவரே நமக்கு வாசல். அவருக்குள்ள நம்ம எப்போதும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில என்ன இருக்கும், எப்போதும் சந்தோஷம் இருக்கும். இந்த மாதிரி விட்டு விட்டு வருகிற சந்தோஷமாக, வருடத்திற்கு அல்லது வாரத்திற்கு தேடுகிற அந்த மாதிரி சந்தோஷமா இல்லாம எப்பொழுதும் உங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்கும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன் என்பதை நீங்க புரிந்து கொள்வீங்க. அந்த மகிழ்ச்சி ஒரு பலன் கொண்டதாக உங்களுக்குள்ள இருக்கும். அதை நீங்க முதல்ல நீங்க புரிந்து கொள்ளணும். ஏன்னா இதை நீங்க புரிந்து கொள்றதாதான் நீங்க என்ன உலகம் உங்களை பார்த்து ஆச்சரியப்படும். எத்தனை பேர் இதை ஃபீல் பண்றீங்க? உலகம் நம்மளை பார்த்து என்ன பண்ணோம், ஆச்சரியம் பண்ணுவோம். என்னடா அது சந்தோஷமா இருக்கு, எப்ப பார்த்தாலும் என்ன பண்றாங்க, சந்தோஷமா இருக்கு. இப்ப இந்த டூத் பேஸ்ட் அதுல விளம்பரத்தெல்லாம் பேட்டி எடுக்க திடீர்னு வரா மாதிரி உங்களை பேட்டி எடுக்க வந்தா என்ன சொல்லுவீங்க? எப்பவுமே நான் சந்தோஷமா இருக்கிறேன், என்ன காரணங்க அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? கர்த்தருக்குள் என் இன்ப இயேசு தான் என் சந்தோஷத்திற்கு காரணம். அதே டூத் பேஸ்ட் விளம்பரத்துல வரவன் நீங்க துன்ப வேலையில உங்ககிட்ட கேட்பான், எங்க பிரதர் அப்போ ஓகே சந்தோஷமா இருக்கு, இப்ப துன்ப வேலையிலும் நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்களே, 32 பழம் சிரிக்கிற மாதிரி, அதுக்கு காரணம் என்ன? இன்னும் அதிகமா இயேசுவின் நன்மை நான் ருசிக்கிறேன். ஹல்லேலூயா. துன்ப வேலையில தாங்க அவர் இன்னும் அதிகமா நான் தாங்கிறத நான் உணர்றேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு சின்ன குழந்தை துன்ப வேலையில என்ன பண்ணுவாங்க, அதிகமா அவங்க தாய் என்ன பண்ணுவாங்க, அந்த அன்பு கூறுவாங்க. அப்ப துன்ப வேலையில நான் அந்த அன்பை இன்னுமாக இயேசுவின் அன்பை நான் உணர்றேன் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது அவங்க அதை ஆச்சரியப்பட்டு என்ன பண்ணுவாங்க, தங்க வாழ்க்கையில இயேசுவை உணர ஆரம்பிப்பாங்க. அது நீங்க புரிந்து. அப்ப நம்ம வாழ்க்கை நம்மளை பார்த்து என்ன பண்ண, நம்ம சந்தோஷத்தை இப்ப வாசனைன்னு சொன்னாங்க, அந்த பரிமள தைலம், அந்த சந்தோஷம்ன்றதும் ஒரு வாசனை. நமக்குள்ள அந்த இயேசு இருக்கும் பொழுது அந்த சந்தோஷம் தான் அவன் வெளியில மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அந்த வாசனையில அவங்க கவரப்பட்டு வருவாங்க. எத்தனை பேர் இதை ஃபீல் பண்றீங்க? நீங்க சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருப்பீங்களா? கரணை தட்டி அவன் நான் மயப்படுத்தலாம். முதல்ல ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி தான் உள்ள போகிறேன். இந்த ஹாப்பி நியூ இயர்ன்றது எவ்ரிடே எவ்ரி செகண்ட் நமக்குள்ள இருக்கணும். அப்பதான் அது ஹாப்பி நியூ இயரா முடியும். இதை முதல்ல ஃபீல் பண்றீங்களா? அதனால நீங்க எந்த ஒரு மனக்கவலைகளோட நீங்க வந்திருந்தவங்க கூட நீங்க அதை முதல்ல தூக்கி வச்சிருங்க. முதல்ல தூக்கி வெளியில போட்டுருங்க. உங்களுக்குள்ள இருக்க வேண்டியது ஒண்ணு, எப்பொழுதும் சந்தோஷம் கர்த்தருக்குள் நீங்க இருக்கணும். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறவர் எப்படிப்பட்டவர், உங்களை வேதனையோடு கூட அமர உங்களை விடுகிற தெய்வம் அல்ல. அதை நீங்க மனதில் இருத்திக் கொள்ளுங்க. ஓகேவா? இப்போ கொடுக்க போற செய்தியும் பாத்தீங்கன்னா 2 பெரிய இலக்குகள் சொன்னாங்க. அந்த 2 பெரிய இலக்குகளை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா எப்போதும் நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கும், சந்தோஷம். எத்தனை பேருக்கு வாழ்க்கையில ஒரு லட்சியமே இல்லாம வாழ்ந்துட்டு இருப்போம்? எல்லாருக்குமே ஒரு லட்சியம், சின்ன பசங்கள்ல இருந்து எல்லாருக்குமே ஒரு இலக்கு லட்சியம் இருக்கா இல்லையா? இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும் ஒரு லட்சியம் இலக்கு. அந்த இலக்கை நம்ம சரியா புரிந்து நம்ம சரியா அதை இது பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெயிச்சிடலாம். நம்ம மற்ற உலகம் சார்ந்த இலக்குகள்லாம் தேவையில்லை. வேதத்தின்படி பார்க்கலாமா, 2 இலக்குகள் நமக்கு ஒன்று வேணும். நமக்கு ஒரு இலக்கு இருக்கணும், இன்னொரு இலக்கு கர்த்தருக்குரிய இலக்கு. என்ன கர்த்தருக்கு இலக்கு நீங்க பாக்குறீங்களா? கர்த்தருக்கும் இலக்கு உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? 2 இலக்குல முதல் இலக்கு நம்மளுடைய இலக்கு,
ரெண்டாவது இலக்கு யாருது? அது என்னன்றதை பார்க்கலாமா? இந்த வசனம் சொல்ல போகுது பாருங்க. நெகேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தாவே, உம்மிலே அன்பு கூர்ந்து உம்முடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவனுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. ஆமென், ஹல்லேலூயா. நெகேமியா ஏறெடுக்கிற ஜெபத்துல வருகிற இந்த வசனம் தான் இன்னைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு. 2 பெரிய இலக்குகள் இதில் அமைந்திருக்கிறத, இது உள்ள இருக்கிறத நீங்க உணரணும். முதல் இலக்கு நமது இலக்காக அவர் நெகேமியா சொல்லுகிறார் அந்த ஜெபத்துல. இரண்டாவது கர்த்தருடைய இலக்கு அங்க வெளிப்படுகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஃபர்ஸ்ட் நமது இலக்கு என்னன்னா, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்வது என்பதுதான் நம்முடைய முதல் இலக்கு என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். வாழ்க்கையில நிறைய இலக்குகள் நம்ம வைத்திருக்கலாம். ஆனா இதை ஒரு இலக்காக லட்சியமாக எத்தனை பேர் வைத்துக் கொள்ள போறீங்க? அவர் என் வாழ்க்கையில நிறைய உங்ககிட்ட ஒரு கேட்கிற இலக்குகள்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு என்னென்ன இலக்குகள் இருக்கு? டாக்டர் ஆகணும், ஒரு ஆப்ஷன் தரேன். டாக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும். வேற யாருங்க? வேற என்னென்ன இலக்குகள் இருக்கு? டாக்டர், ஐஏஎஸ், ஐபிஎஸ். சும்மா இருக்கிறது அது கூட இலக்கா இருக்கா? இல்ல சும்மா இருக்கிறது, எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கிறது, அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. அது 4வதுன்னா அது ஒவ்வொரு ஆப்ஷனா சொல்றேன். அவங்கள போல இருக்கணும், அந்த மாதிரி இலக்கு. இவங்கள போல நான் வரணும், அவங்கள போல வரணும். ஆமா, இப்ப நிறைய பேர் ஒரு பெரிய ஃபீவர் மாதிரி இருக்கணும், அவங்கள போல இருக்கணும், இவங்கள போல இருக்கணும். தேவையே இல்லை. எனக்கு ஒரே ஒரு பெரிய இலக்கு நீங்க வச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில பசங்களுக்கு இருக்கலாம் டாக்டர், அதெல்லாம் ஒரு லட்சியமா இருக்கலாம். அதெல்லாம் உங்களை தேடி வரும், அந்த இலக்கு நிறைவேறும் ஆட்டோமேட்டிக்கா. ஹல்லேலூயா. இந்த ஒரே ஒரு இலக்கு உங்க வாழ்க்கையில பெரிய இலக்கா வைங்க. அது என்னது நான் சொன்னேன்? பரலோகத்தின் தேவனாகிய, பிள்ளைங்களுக்கு இதையே சொல்லி கொடுங்க. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு. கூடவே நான் ஆசீர்வாதத்தை நான் சொல்ல போறேன். ஓகேவா? உடன் இந்த இலக்கை நீங்க நிறைவேற்ற உங்களுக்கு ஆசீர்வாதங்களையும் நான் சொல்ல போறேன். ஓகே, அப்படியே நீங்க ரெண்டுமே சேர்த்து கேட்டுங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நமது இலக்காக இந்த வருடத்துல வந்த நாம தெளிவான ஒரு இலக்கு. நமக்கு என்ன இலக்கு நமக்கு வேணும்? அவரிடத்தில் அன்பு கூர்ந்து. அவரிடத்தில் அன்பு கூறினாலே அவருடைய கற்பனைகளை கை கொண்டாதான் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அப்போ அவரிடத்துல நம்ம அன்பு கூர்ந்து அவரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதை நம்ம இலக்காக வைத்துக்கணும். அதுக்கு சில உதாரணங்கள் நான் காட்ட போறேன். இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த பெனிஃபிட்ஸ்லாம் நம்மளை தேடி வரும் ஆட்டோமேட்டிக்கா. ஹல்லேலூயா. அந்த ஒரு வழியை நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னா, இங்க வந்த ஒவ்வொருவரும் நீங்க வெறுமனே போகவே மாட்டீங்க. இதை வாழ்க்கையில ஒரு இலக்காக லட்சியமாக வைத்து கொண்டு தான் நீங்க போவீங்க. எத்தனை பேர் இதை ஃபீல் பண்றீங்க? அதாவது ஒரு கடமைக்காக கீழ்ப்படிவது என்பது வேறு, ஆசீர்வாதத்துக்காக கீழ்ப்படிவது என்பது வேறு. இதுதான் என்னுடைய இலக்குன்னு நினைச்சு கீழ்ப்படிவது தான் சூப்பர். எத்தனை பேர் இதை ஃபீல் பண்றீங்க? இது கீழ்ப்படிவது தான் என்னுடைய வாழ்க்கையின் ஒரே லட்சியம். ஏன்னா இதுதான் நித்திய ஜீவன் வரை எனக்கு கொண்டு போகிறது. அதனால தான் பாருங்க, உங்களை விட்டு நான் எங்க போவோம்? உம்மிடத்தில் தான் நித்திய ஜீவ வசனங்கள். அப்ப இந்த கற்பனைகளை கை கொள்வதுதான் என்னுடைய வாழ்க்கையில என் ஜீவனை என்னை பாதுகாக்கிறது, இவ்வுலகத்திலும் அவ்வுலகத்திலும் என்னை கொண்டு சேர்க்கிறது. அந்த உணர்வோடு கூட நீங்க அன்பு கூர்ந்தீங்கன்னா மற்ற எந்த காரியங்களை குறித்து நீங்க கவலைப்பட மாட்டீங்க. அதனாலதான் நான் சந்தோஷம் சொன்னேன் தெரியுமா? அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கும். அவருடைய கற்பனைகளை நீங்க கை கொண்டினாலே மன மகிழ்ச்சி உங்களுக்குள்ள எப்பவுமே என்ன இருக்கும்? எப்போதும் இருக்கும் நமக்குள்ள. சங்கீதம் 119 நீங்க எடுத்து வீட்டுல வாசிச்சு பாருங்க. நீங்க நிறைய கர்த்தருடைய வேதம் மன மகிழ்ச்சியும் போடப்பட்டிருக்காது பாருங்க. அது சங்கீதம் 119 எடுத்துங்க. சொல்லுங்க சிஸ்டர். இந்த ஐசிய இந்த வசனம் நோட் பண்ணீங்க. எந்த வசனம் சிஸ்டர் அது? 119 92ஆம் வசனம். தயவு செய்து எழுதி கூட வச்சுங்க. என்ன போடப்பட்டிருக்கு சிஸ்டர்? அருமையா வாசிச்சாங்க. அந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பார்க்கும் பொழுது, உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால், உமது கற்பனைகள், உமது வேதம், இவைகள் எல்லாம் உம்மிடத்தில் அன்பு கொண்டு நான் இவைகள் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் நான் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ உங்க முன்னாடி சொன்னே எதுக்காக, சும்மா விளையாட்டுக்காக சொல்லல. உங்களுக்குள்ள மன மகிழ்ச்சி எப்பவுமே இருக்கணும்னா வாழ்க்கையில ஒரே ஒரு தெளிவான இலக்கு. பாருங்க, 100 இலக்கு தேவையில்லாம எடுக்கிறது வேஸ்ட். நிறைய பேர் இலக்குகள் எடுப்பாங்க, அந்த இலக்குகள் சரியானபடி இல்லைன்னா வாழ்க்கை சரியா. ஒரே இலக்கு தெளிவா எடுத்துருங்களா. எத்தனை பேர் எடுக்க போறீங்க? ஒரே இலக்கு தெளிவா எடுக்கணும். கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்வதே என்னுடைய பெரிய இலக்கு. நீங்களும் உங்க பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்து பாருங்க. ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்காருங்க. அந்த ஆசீர்வாதத்தை முதல்ல காட்டி கொடுத்தா உங்களுக்கு அப்படியே ஆசீர்வாதமும் வரும். நீங்க அப்படியே படிங்க. யாத்திராகமும் 20:6 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் சந்ததிக்கே வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய வேலைகள்ல அதை நம்ம மறந்து விடுகிறோம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை
கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். என்னங்க போட்டிருக்கு? 1000 தலைமுறை மட்டுமா? அப்ப நீங்க பாருங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம்லாம் ஏதோ போடணும். என்ன போடுவாங்கப்பா? நாம போயிட்டா கூட பிள்ளைங்க நல்லா இருக்கணும்ப்பா, நம்ம இருக்கிற ஒரு நம்ம சம்பாதிச்சு நம்ம என்ன பண்ணோம், சேர்த்து வைக்கணும். அவங்க பேரனுக்கு அதெல்லாம் நம்ம யார் இருக்கா போறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. இன்சூரன்ஸ் பாலிசிலாம் தூக்கி போடுங்க, இதை எடுங்க உங்க வாழ்க்கையில. அதெல்லாம் தெய்வம் அதை விட இது சூப்பரான ஒரு பாலிசி. என்னது? என்ன பாலிசி இது? இது இன்சூரன்ஸ் பாலிசி இப்ப கொடுக்குறானே அந்த மாதிரி விளம்பரமா? அது இல்ல, அதெல்லாம் வந்து கூட மாறிடும். ஆனா இது மாறவே மாறாது. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் மாறவே மாட்டார். சொன்ன 1000 தலைமுறைகளுக்கும் உங்களுக்கு அவருடைய வருகை தாமதிக்குமே ஆகில் கண்டிப்பாக உங்க சந்ததியை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிக்கிற வல்லவராக இருக்கிறார். சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். அதனால பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு இப்படி இருக்கே அப்படி இருக்கே கவலை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? உங்க இலக்கு சரியா இருக்கா, நான் சரியான இலக்கை நான் கடைபிடிச்சிருக்கேன் மட்டும் நீங்க பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதை மட்டும் நீங்க பார்த்தா போதும். நீங்க குழப்பம் இருக்கலாம், ஐயோ என்ன ஆச்சு, ஏதாவது சொல்லி சொன்னீங்க வச்சுட்டாங்களா, குடும்பமே இப்படி போயிட்டு இருக்கு, அப்படி போயிட்டு இருக்கு, இப்படி போயிட்டு இருக்கு நீங்க ஃபீல் பண்ணாங்க. நீங்க அவங்க யார் என்ன சொன்னாலும், நீங்க ஊழியக்காரனே வந்து சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? நீங்க பார்க்க வேண்டியது என்னது? நீங்க பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், என்னுடைய இலக்குல நான் சரியா போயிட்டு இருக்கேன்னா, என்னுடைய இலக்குல குறைவு இருந்தா அதை நான் சரி செஞ்சுக்கிட்டேன்னா எவனும் என்ன கை போட முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? எந்த பிசாசும் 1000 பேர் எழுப்பி வந்தாலும் உனக்கு விரோதமாக எத்தனை பேர் எழுப்பி வந்தாலும் உன் மேல கை போட முடியாது. ஏன்னா நீங்க அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டீங்கன்னா 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்ய எவன் கைப்பட முடியுமா? கர்த்தருடைய வார்த்தையை அவர் சொல்லிட்டாருன்னா எவனும் அந்த வார்த்தையை என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே அதை பண்ணவே முடியாது. அதனாலதான் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா நீங்க இந்த மனதில் இருத்தி கொடு. இந்த வருஷத்துல வந்த நாம ஃபர்ஸ்ட் அவருடைய கற்பனைகள்லையும் அவர் மேலும் அன்பு கூறும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக மகிழ்ந்து நம்மளை என்ன பண்றாரு, 1000 தலைமுறைக்கான ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார். ஓகேவா? நீங்க அதெல்லாம் பாருங்க. அதனால தான் தேவன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு பிரயாசம்லாம் படுவீங்க கர்த்தருக்காக, அதெல்லாம் அவர் பார்க்கிறார். ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா அதனையும் தாண்டி ஒரு அன்பை எதிர்பார்க்கிறார். அவருடைய கற்பனைகளை நீங்க கைக்கொள்ளணும். அதுலயும் இதுதான் வந்து வெளிப்படுத்தல் 2:2 எபேசு சபையை குறித்து கர்த்தர் கடவுள் பேசும்பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தையை நீங்க கவனிக்கணும். அது எனக்கு ரொம்ப மனசுக்கு ஒரு மாதிரி இதுவா இருந்துச்சு. அது அநேக வேளைகளை நம்ம படிச்சிருப்போம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இடைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர் என குறை உண்டு. நல்லா கவனிக்கணும். இத்தனை காரியம் உங்களுக்கு செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க, பிரயாசப்படுறாங்க, கிரியை என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவர் சொல்ற வார்த்தை என்னது? முதல்ல நாமளே நம்ம கேட்கணும். இத்தனை காரியங்கள் நம்ம முதல்ல செய்யறோமா? ஜெபிக்கிறதுல இருந்து என்னென்ன போடப்பட்டிருக்கு, என்னென்ன அவங்க சகிச்ச காரியங்கள் என்னென்னது? அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் எல்லாம் சகிக்கிறாங்க, எல்லாமே கர்த்தருக்காக சகிச்சு எல்லாம் பண்றாங்க. ஆனா இந்த மாதிரி நம்ம பண்றோமா? கர்த்தருக்காக ஏதாவது சகிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. அதுவே அன்புல வந்துருது, அன்பு லிஸ்ட்ல. ஆனா அதுவுமே கடவுளுக்கு என்ன ஆகுது? அதனையும் தாண்டிய ஒரு டீப்பான ரிலேஷன்ஷிப்பை கடவுள் உங்களுக்கும் அவருக்குமான ஒரு உறவு நிலையை அவர் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதுதான் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பு. அது அந்த அன்பை நீ விட்டுடாத. அந்த அன்பை நீ கற்பனைகளை கைக்கொள்ளும் பொழுதே அந்த அன்பு ஆட்டோமேட்டிக்கா நிறைவேறிடும். அந்த கற்பனைகள் என்ன கற்பனைகள்? நீ உன்னிடத்தில் புதிய ஏற்பாட்டின்படி வாங்க, நீங்க உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உன்னிடத்தில் அன்பு. ஃபர்ஸ்ட் கற்பனை உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் பிறனிடத்திலும். இதேதான் நீங்க யாத்திராவும் 20 எடுத்து பாருங்க. அவருடைய கற்பனைகள் என்னென்ன வருது எல்லாமே அதெல்லாம் சேர்த்து அடங்கி பார்த்தீங்கன்னா 2 கற்பனையில எல்லாம் வேணும். விக்கிரகங்களை விபச்சாரம் செய்வது எல்லாமே எதுல அடங்கிடுது? அந்த 2 கற்பனைகள்லயே அடங்கிடுது. இன்னும் அதெல்லாம் நீங்க புரிந்து கொள்ளணும். இதெல்லாம் இது செய்ய தவறுனாலதான் இந்த நெகேமியா ஜெபங்களை ஏறெடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் மேல அன்பு கூறாதனால்தான் அடிக்கடி இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில என்ன ஏற்படுது? சிறையிருப்பு வருது. நம்ம வாழ்க்கையில சிதறல்கள் வருதுன்னா என்ன காரணம்? போன வருஷத்துல நிறைய சிதறல்கள் வந்திருக்கலாம். வேலை சிலத்துல, பள்ளி வாழ்வுல, ஸ்கூல்ல கூட சொல்றேன். எல்லாருமே திடீர்னு ஒரு சிதறல்கள் மாதிரி வருதுன்னா என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா நம்ம கர்த்தர் மேல உள்ள அன்புல குறைவு இருக்கும் பொழுது அதுலதான் அந்த பிரச்சனைகள் என்ன ஆகுது? உருவாக ஆரம்பிக்குது. ஆனா நம்ம நேசிக்கிறதுனால தான் கடவுள் அதை உணர்த்தி தீர்த்திக்க சொல்றாரு. மகனே, நீ என்னோட நேரத்தை
ஸ்பெண்ட். அதனால தான் ஜெபத்திலேருந்து ஆரம்பித்தோம். ஜெப வேலை, இந்த ஜெப வேலை உண்மை தேடி வந்து அந்த பாட்டெலாம் எதுக்கு பாடணும்னா அவரோட நெருங்கணும் நம்ம, அதுதான் முக்கியம். ஆசீர்வாதங்களுக்கு நம்ம கண்கள் அவரை நோக்கி பார்த்துடும், விடுதலைக்காக அவனுடைய கண்கள் அவரை நோக்கி பார்த்துடும். ஆனால் நம்ம அவருக்கும் நமக்குமான ரிலேஷன்ஷிப்காக கண்கள் நோக்கி பார்க்கணும்னா அப்பதான் கண் மயக்கம் வரும். ஒரு மணி நேரம் கூட எனக்காக ஜெபிப்பியான்னு ஆண்டவர் கேட்பார். அந்த நேரம் தான் தேவன் ரொம்ப விரும்புறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த தனிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்புக்காக தான் கேட்கிறார். அந்த அன்பு வேணும். அதுதான் அந்த ஒரு உங்களுடைய 1000 தலைமுறைக்கான ஆசீர்வாதங்களே உடையதாக காணப்படுகிறது. இதை நீங்க முதல்ல முழுசா ஒரு தெளிவான ஒரு இலக்காக உங்க வாழ்க்கையில வைத்துக் கொள்ளுங்க. நீங்க தொடர்ந்து நெகேமியாவை நீங்க வாசிச்சு பாருங்க. நான் சொல்ல பாருங்கன்னா, நெகேமியா 1ஆம் அதிகாரம் 7 வாசிங்க. அவங்க எப்படி தவற விட்டுட்டாங்க பாருங்க. மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோர், நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளாதே போனோம். நீ என்ன கவனிச்சீங்க இந்த வார்த்தையில? நெகேமியால நீங்க வாசிக்கிறீங்க, கற்பனைகள் நான் கை கொள்ளாம போனதுனால தானே நான் இவ்வளவு கெட்டவர்களாகிட்டாங்க. அது என்ன கெட்டவர்கள் போடப்பட்டிருக்கு? அதை கவனிச்சிங்களா? என்ன கெட்டவர்கள்? எப்படிப்பட்ட கெட்டவர்கள்? அவங்க என்னங்க பண்ணாங்க? விபச்சாரம் பண்ணாங்களா? கொலை பண்ணாங்களா? என்னென்ன பண்ணாங்க அந்த இஸ்ரேல் ஜனங்க? கற்பனைகள். அதாவது தேவன் மேல உள்ள அன்பை அவங்க என்ன பண்ணல, அன்பை சரியான முறையில் வெளிப்படுத்தாம அவங்க வாழ்க்கையில விட்டதுனால அடிக்கடி சிறையிருப்புகள் அவங்க வாழ்க்கையில வந்தது. ஒரு சிதறல்கள் வந்தது. இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அடிக்கடி சிறையிருப்புகள் வரதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் மீதும் அவருடைய கற்பனைகள் மீதும் சரியானபடி அன்பு கூறாதனால தான். கர்த்தர் என்ன பண்றாரு, அவங்களை என்ன பண்றாரு, உணர்த்ததுக்காக சில எதிரிகளை எழுப்புகிறார். வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வந்து எழும்புதுன்னா காரணம் என்ன, நம்ம அவர் மேல உள்ள அன்பு விட்டுறோம். அநேக வேளைகளில் அந்த சிறையிருப்புகளுக்கு காரணமே யாரு? நாமளாக இருந்து விடுறோம். அதனால இன்னைக்கு தெய்வம் ஏன் அதை நம்ம கூட சொல்றாருன்னா, நம்ம சரி செய்து கொள்ளணும். நீங்க 11ஆம் வசனத்துல இருந்து நீங்க வீட்டுல கூட போய் வாசிங்க. அந்த நீங்க 9ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை 8 முதல்ல வாசிமா. சிதறடித்தல் இருக்க காரணம் என்ன? நீங்கள் கட்டளைகளை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். நீங்க கவனிச்சீங்களா? நான் சொன்னது புரியுதா? வாழ்க்கையில சிதறடித்தல் வரதுக்கு காரணம் என்ன? கட்டளையை மீறுகிறதுனால தான். அங்க சிதறடித்தல், ஜாதிகளுக்கு சிதறடித்தல் வருகிறது. புரியுதா உங்களுக்கு? ஆனா அதே பாருங்க, அந்த வார்த்தை நீங்க 9ஆம் வசனத்தை நீங்க வாசி பாருங்க. அவைகளின்படி செய்வீர்களானால், அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்ட போனவர்கள் எங்க? வானத்தில் பாருங்க. அங்கதான் நான் அவர்களை சேர்த்து நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை அப்படியே தேவன் வந்து அப்படியே வந்து ரிவர்ஸ் ஆகிறாரு. அந்த அன்பை வந்து என்ன பண்றாரு? மறுபடியும் திருப்பி தருகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்துல ₹1 இந்த பில்டிங் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்களா? சொல்லுங்க, அது நடக்குமா? உலகத்துல சாத்தி சொல்றாங்க. அங்க போயிட்டு ₹1 இந்த பில்டிங் கொடுப்பாங்களா? ஏன் கொடுக்க மாட்டாங்க? உலகத்துல சாத்தியம் இருக்கா? ₹1 எனக்கு நீங்க என்ன, ₹1 ஒரு கருணைக்கிழங்கு 1 கிலோ கொடுங்க அண்ணாச்சின்னா கொடுப்பாங்களா? யாராவது கொடுப்பாங்களாங்க? ஏன் கொடுக்க மாட்டாங்க? அது விலைவாசி என்ன இருக்கு? இது கேட்கறவங்க கண்டிப்பா ஒரு பைத்தியக்காரனா தான் இருக்கணும். அப்படின்னு விலைவாசிகளும் தெரியாம வந்து என்ன பண்றான்? ₹1 கேட்கறாங்க. ஒரு கருணைக்கிழங்கே கொடுக்காதவங்க நம்ம தேவன் ₹1 வேல்யூ இல்லாத நமது அன்புக்காக, அந்த தூய்மையான அன்புக்காக நமக்கு அரண்மனை அளவுக்கு அவருக்கு பெரிய அன்பை கொடுக்குறாரு. கரணை தட்டி ஒரு நாமத்தை மேம்படுத்தலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய அன்பு வந்து அவருடைய அன்புக்கு ஈக்குவலானதா இருக்கா? யோசிச்சு பாருங்க. நம்ம அன்பு அவரோட பெருசா? அவர் வந்து 100% அன்பு காட்டுறாரு. நம்ம என்னதான் நம்ம வந்து அன்புக்கு வந்தாலும் 1% அன்பு கூறுவோமா நம்ம அவர் மேல? அவர் காட்டுகிற அன்புக்கு நம்ம வந்து பதில் செலுத்துகிற அன்பு எத்தனை எப்படி இருக்கு? யோசிச்சு பாருங்க. அந்த அன்புக்கு நமக்கு அவர் செய்கிற ஆசீர்வாதம் என்னது? 1000 தலைமுறைக்கும் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அது எவ்வளவு பெரியது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அதை தான் அவர் எதிர்பார்க்கிறார். நீ காணிக்கையெல்லாம் கொடுத்தாலும் அதை காணிக்கை கொடுத்தாலும் அது வாங்கி சந்தோஷப்படுவார். அதையும் மனதார அன்போடு கொடுத்தாதான் அவர் வாங்கிப்பார். இல்லைன்னா என்ன பண்ணுவார்? அதையும் அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவார். எல்லாமே வந்து அவர் மேல நீ அன்பு கூர்ந்து நீங்க செய்யும் பொழுதுதான் அது வலிமையுடையதாக மாறுகிறது. அதற்கான ஆசீர்வாதங்களும் 1000 தலைமுறைக்கான ஆசீர்வாதங்களாக காணப்படுகிறது. அதை நீங்க மனதில் இருத்தி கொள்ளணும். இன்னைக்கு நம்ம வந்த ஒவ்வொருவரும் முதலாவது அவருடைய அன்பில் நம்ம வந்து பலப்படணும். இப்ப சில உதாரணங்கள் நான் வேதங்களை காட்ட போறேன். அவங்க வாழ்க்கையில அப்படியே கடவுள் வந்து இந்த யாத்ராமம் 20:6 அப்படியே நிறைவேறிருக்கு. அவருடைய அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்குள்ள 1000 அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறி இருக்கு. இந்த நெகேமியாவுடைய பாவ அறிக்கையின் ஜெபத்தை அவங்க வாழ்க்கையில இலக்காக வைத்து அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. உடனுக்குடன் அவங்க ஆசீர்வதிக்கப்படுறதை நீங்க பார்க்கலாம். ஓகேவா? அந்த 2வது இலக்கை நான் சொல்லிட்டு அதை சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்படி நம்ம கை கொண்டு நடக்கும் பொழுது, கர்த்தருடைய கற்பனைகள் படி நடக்கும் பொழுது, கர்த்தர் அவர் நம் மீது ஒரு இலக்கு வச்சிருக்கிறார். என்ன இலக்கு? இப்ப அந்த வசனத்தின் 2வது பகுதியை வாசிச்சு நம்ம போலாமா? அப்ப கரெக்டா இருக்கும். எகேமியா 1ல வாசிக்கலாம் 5. இது யாருடைய இலக்கு? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே. அப்ப இது யாருடைய இலக்கு? அவருக்கும் இலக்கு இருக்கு, அவருக்கும் ஒரு எய்ம் இருக்கு. என்ன எய்ம்? நம்மளை வெறுமனே விடக்கூடாது, நம்மளை ஆசீர்வதித்து நிச்சய ஜீவன் வரை அவர் கொண்டு போவார். அல்லேலூயா. அப்ப இந்த நமக்கு அந்த இலக்கு அவருக்கும் இருக்கு, அந்த இலக்கு. அப்ப நம்முடைய இலக்கு நம்ம என்ன இலக்கு? அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதே ஒரே லட்சியமாக வைத்துக் கொண்டால், 2வது பெரிய இலக்கு நம்ம வாழ்க்கையில் அது நிறைவேறிக்கிட்டே இருக்கும். அதுதான் உடன்படிக்கையும் கிருபையையும் காத்து நம்மளை தினம் ஆசீர்வதித்து நடத்துகிற கர்த்தர். ஆமென். இது பாருங்களேன், நீங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்க உதாரணம் காட்டுறேன். முதலாவது ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்துங்க. தேவன் இப்படியாக அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் நடக்கிறது மாத்திரமல்ல, ஒரு நம்பிக்கையை தேவனுக்கு அருளினபடினால் பல அவன் சந்ததியே ஆசீர்வதிக்கப்படுகிற அளவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அது எப்படி கொடுக்கிறாருன்னா உடன்படிக்கை. என்னது? இப்போ வெறுமனே வாயில சொல்லிட்டு போயிட்டா அது அந்த அளவுக்கு இதுவா இருக்குமா? உடன்படிக்கையை செய்து எத்தனை பேருக்கு விரும்புறீங்க? தேவனுடைய வாயில் இருந்து என் வாழ்வில் உடன்படிக்கை செய்து எனக்கு ஆசீர்வாதம் எத்தனை பேர் விரும்புறீங்க? உடன்படிக்கைக்கு வேல்யூ இருக்குங்க. இந்த உலகத்துல உடன்படிக்கைன்றது ஒரு நிச்சயமான ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேர் நம்புறீங்க? கன்ஃபார்மா எனக்கு வந்துடும். இப்போ கல்யாணத்துல உடன்படிக்கை பண்ணுவாங்க. என்னென்ன அதெல்லாம் மாறிடுதுன்னு வச்சுங்க. நிறைய இடங்கள்ல உடன்படிக்கை பண்ணுவாங்க. பதவிக்கு உடன்படிக்கை, வேற என்ன பண்ணுவாங்க? அக்ரிமெண்ட், ஒரு உடன்படிக்கை பண்ணுவாங்க. இது மாறுமா? அதுக்கான ஒரு சீல் சைன் எல்லாமே போடுவாங்க. இது ஒரு சேஞ்ச் ஆகாத ஒரு உறுதி செய்யப்பட்ட ஒரு வீட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வீட்டுக்கு டைரக்டா காசு கொடுத்தா வாங்கப்பா அப்படி சொல்லுவாங்க. சேர்ல உள்ள போடுங்கப்பா அப்படியே சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்க? அதுக்கு ஒரு நம்பிக்கை வேணும். அது ஒரு அக்ரிமெண்ட். அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு அக்ரிமெண்ட் தேவன் போட, உடன்படிக்கையை கர்த்தர் போட எத்தனை பேர் செய்ய விரும்புறாரு? எத்தனை பேர் நம்புறீங்க? அது உடன்படிக்கை செய்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புறாரு, உங்களையும் உங்க பிள்ளைகளையும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது முதலாவது நான் சொல்லிட்டேன், அந்த இலக்கு அவரையும் நம்ம அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ளணும். நம்ம இலக்காக வைத்துக் கொண்டோமானால் இப்பொழுது சொல்ல போற காரியங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடந்தது போல நம் வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 17 எடுங்க. அவர் எப்படி உடன்படிக்கை செய்து அது இலக்காக அவர் செய்யறாரு பாருங்க வாழ்க்கையில. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிமா. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்ட உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். என்ன உடன்படிக்கை? உடன்படிக்கை ஏற்படுத்துறாரா? உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து வணங்கினார். அப்புறம் அந்த 4வது வசனத்துல அந்த உடன்படிக்கை என்னன்றது தேவன் வெளிப்படுத்துறாரு. என்ன வசனம்? நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். ஆமென். உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்தில் இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். போதுமா? வீட்ல வாசி 7 கூட வாசி. உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாதிரி உடன்படிக்கை ஆசீர்வாதம் வாங்குறீங்க? அது தேவனுடைய இலக்கு. ஹல்லேலூயா. 2 இலக்குல முதல் இலக்கு நம்ம வாழ்க்கையை சரியா நம்ம தினமும் நிறைவேற்றினா அவருடைய இலக்கு நம்ம வாழ்க்கையில நிறைவேறிட்டே இருக்கும். உங்களோட ஒரு உடன்படிக்கை செஞ்சிருவாரு. உடன்படிக்கை செஞ்சு உங்களையும் உங்க பிள்ளைகளையும் குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. இனி யாத்ரா டைம் இல்ல, ஆதியாகமம் 12:1 கூட வாசிச்சு பாருங்க. ஆபிரகாம் மேல ஒரு முழு நம்பிக்கை தேவனுக்கு இருந்தது. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆசீர்வாதங்கள் வரும். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆசீர்வாதமாய் இருப்பாய். போதும்பா. இதெல்லாம் நீங்க வீட்டுல போய் வாசிங்க. கர்த்தர் ஒரு உடன்படிக்கையே முதல்ல ஆசீர்வாதம் மாதிரி கொடுக்குறாரு. அப்புறம் போக போக ஆபிரகாமுடைய ஆக்டிவிட்டிஸ் சேஞ்ச் ஆகி அவர் எல்லாவற்றிலும் உண்மையாகவும் கர்த்தருக்கு அதான் உத்தமனா இருக்கிறதுனாலதான் தொடர்ந்து நீ இதை மெயின்டைன் பண்ணிக்கோ ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு அதே அப்படியே கண்டினியூ பண்ணு. அப்பதான் உடன்படிக்கை தெளிவாக செய்து பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆமென்.
அவர் மூலமா எத்தனை பெரிய ஜாதிகள் எப்படி வந்து பாருங்க, ஆபிரகாம் மூலமா தான் வந்தது. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? அந்த ஆபிரகாம் தான் நமக்கு விசுவாசிகளின் தகப்பனாக காணப்படுகிறார். அப்படிப்பட்ட ஆபிரகாம் வந்து கர்த்தர் ஒரு நம்பிக்கை வைத்திருந்தான்றத ஒரு வசனம் வெளிப்படுத்துது. அந்த வசனத்தை கூட வாசிச்சீங்களா? ஆதியாகமம் 18:19 வாசிங்க. இந்த நம்பிக்கையை நம்ம கர்த்தருக்கு கொடுத்தீங்கன்னா உடன்படிக்கை நம்ம வாழ்க்கையிலையும் செய்வார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின் வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். பாத்தீங்களா? இந்த நம்பிக்கை நம்ம கடவுளுக்கு கொடுத்துருக்கோமா? என்னைக்காவது நம்ம ஆபிரகாம் மேல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு பாத்தீங்களா? அவன் என்ன பண்ணுவான்? தன்னுடைய சந்ததிக்கு கர்த்தருடைய வழியை எடுத்துட்டு போய் சொல்லுவான். அப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நம்ம அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு நம்ம கொடுப்போமா? கர்த்தருக்கு அந்த நம்பிக்கை கொடுப்போமா? உங்க வாழ்க்கையில ஒரு உடன்படிக்கை பண்ணணுமா? எத்தனை பேர் விரும்புறீங்க? கர்த்தருடைய வாழ்க்கையில உடன்படிக்கை செய்யணும்னு விரும்புறீங்களா? அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது என்னது? கர்த்தருக்கு இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை கொடுங்க. முதல்ல நீங்க அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஆபிரகாம் கரெக்டா நடந்து வந்துருக்கான். அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் இந்த கர்த்தருடைய வழியை எடுத்துட்டு போவான் அப்படின்னு நீங்க நம்பி உங்க ஆசீர்வாதமும் அப்படியே போவோம். எத்தனை பேர் நம்புறீங்க? அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அப்படியே சொல்ல ஆரம்பிச்சாலே அது உங்க ஆசீர்வாதமும் கூடவே அப்படியே கண்டினியூ ஆகி வந்துட்டே இருக்கும். அடுத்த சந்திக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? அது திரளான பெருகிற ஒரு ஆசீர்வாதம். உங்களை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கான ஆசீர்வாதம். நீங்க எந்த அளவுக்கு உற்சாகமா இருக்கிறீங்க? இதை கேட்கும் போது நீங்க எங்கேயோ சிந்தனையில் இருக்கீங்க. முதல்ல கரங்களை தட்டி நான் மயப்படுத்துங்க. எங்கேயோ ஒரு வியப்பா பாக்குறீங்களா? இல்ல ஏதாவது கவலைப்படாதீங்க. பனி ஏதாவது அமுழ்த்தி போடுதா? சிந்தனைகளை தெளிவா வைங்க. இலக்கு, நம்முடைய இலக்கு என்னது? நம்முடைய இலக்கு என்னது? கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு அவர்கள் அன்பு கூறுவது. ரெண்டாவது அவருடைய பெரிய இலக்கு என்னது? ஆமா ஆமா, அவர் நமக்கு இலக்கு இருக்கு. அது நம்மளோட ஆசீர்வதிப்பு. ஓகேவா? இந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் பெற்றுக்கிறாருன்னா சும்மா பெறலங்க. அவருக்கு ஒரு டெஸ்ட் கடவுள் வைக்கும் பொழுது தூய்மையான அந்த அன்பை ஆபிரகாம் என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தினார். அதை நான் காட்ட போறேன். எக்ஸாம்பிள் நீங்க படிக்கிறதுக்கு ரெடியா இருங்க. இது 26:1 சூப்பர். சங்கீதம் 26:1 வாசிங்க. கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும். நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன். ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. ஆமென் ஆமென் ஆமென். இப்போ அந்த உத்தமத்துல அவர் ரெடியா இருக்காரு. அவர் மேல அன்பு கூறுகிறது தான் அந்த பெரிய ஒரு காரியமே. நீங்க வாசிப்பாங்க ஆதியாகமம். இப்ப நான் ஒரு உதாரணம் காட்ட போறேன். இதுல வந்து யார் ஒன்ற ஒரு போட்டி வருது. அவரிடத்துல அன்பு கூர்ந்தா அவருடைய கற்பனையில கை கொண்டதுக்கு ஒரு சரியான போட்டியை கடவுள் வைக்கிறாரு. ஆதியாகமம் 22:1-2 வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுரனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். போதும். இந்த காரியத்துல இப்பதான் கர்த்தர் வந்து அவன் என்ன பண்றாரு? பயங்கரமா அவருடைய அன்பை என்ன பண்றாரு? என் மேல அன்பா இருக்கிறானா அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை வச்சாருப்பாங்க. கவனிச்சு எத்தனை பேருக்கு நிறைய வாட்டி வாசிச்சிருப்பீங்க? நிறைய பேர் எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? ஆனா வாசிக்கும் போது ஒரு வார்த்தையை கவனிச்சிங்களா? ஒரு போட்டி வந்துச்சு. என்ன போட்டி தெரியுமா? இப்போ இது வரலும் வந்து காம்படிஷனே கிடையாது. அவருடைய மனசுல வந்து ஃபுல்லா அந்த fill in the blanks மாதிரி நேச கர்த்தரா இருந்தார். யாரு? நேச கர்த்தர். நல்லா கவனிங்க கவனிங்க கவனிங்க. நேச கர்த்தரா இருந்தாரு. இப்ப அவருடைய நாவல் இருந்தே ஒரு டெஸ்ட் வருது. என்னது? நீ என்னதானே இது ஒரு நேசிட்டே இருந்த. அவரே பாரு எப்படி கேட்கறாரு பாரு. அவர் கேட்கிற கேள்வியே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கேட்கிற கேள்வி நல்லா படிக்கும் போது நல்லா உன்னித்து கவனிக்கணும். அவர் தான் சொல்றாரு பாருங்க. நீ உன் புத்திரனும் அப்ப நேசத்துக்கு போட்டி வந்துருச்சு. என்ன போட்டி? இது ஒரு நேசிட்டு இருந்த கர்த்தருக்கு ஒரு போட்டி ஈக்குவலா வந்துருச்சுன்னு வந்துடக்கூடாதுன்னு. அதான் யார் அந்த போட்டி? ஈசாக்கு. அது கேட்கும் போது அவர் கேட்கலாம். நார்மலா கூட கேட்கலாம்ல. உன்னுடைய பிள்ளைய உன் ஏகசுதன் அவனை கொண்டு வா பலியிடுன்னு சொல்லியிருக்கலாம். இல்ல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைப்பா அவனை கொண்டு வாப்பா அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனா அங்க ஒரு காரியத்தை மென்ஷன் பண்ணாரு பாருங்க. உன் நேசம்னு. அந்த நேசம் யார் மேல இருக்குன்றதுக்கான பரீட்சையே இப்பதான் வருது. ஹல்லேலூயா. அந்த அது சொல்லும் போதே பாருங்க அவர் டெஸ்ட் பண்ற விதமே வித்தியாசமானதா இருக்கு பாருங்க. அதான் நீங்க கவனிக்கணும். உன் நேச குமாரனை எனக்காக. அப்ப பதில் சொல்லணும். நேச கர்த்தரா இல்ல நேசகுமாரனான்ற ஒரு கேள்வி பட்டிமன்றம் வைக்கிறாங்க. வச்சா வருமா வராதா? அப்படி ஒரு கேள்வியோட தான் இந்த பரீட்சை ஆரம்பிக்கிறது வாழ்க்கையில. நேசகுமார். எத்தனை பேர் நீங்க ஆசீர்வாதங்களை நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக பலி கொடுப்பாங்க? நிறைய பேர். கரெக்டா இல்லையா? நான் சொல்றது கவனிக்குதான். ஆசீர்வதிக்கிறதுக்காக பலி கொடுப்பாங்க. மூட நம்பிக்கைகள் இந்த காலத்தில் நிகழ்கிறது. ஆனா ஆசீர்வாதத்தையே எத்தனை பேர் பலி கொடுப்பாங்க? இத்தனை நாள் காத்துட்டு இருக்க ஆசீர்வாதத்தையே பலி கேட்கிறாரு. அது எப்படி கொடுப்பாங்க? நீங்க நானும் கொடுப்போமா? யாருமே
அந்த அவர் அது அங்கதான் டெஸ்ட் பண்றாரு. 99% ஆபிரகாம் அன்பு கரெக்டா, அன்பு கூறுறதுல கரெக்டா தான் இருக்கிறாரு. அந்த 1% ரெடியா இருக்கிற அந்த 1% என்னது இந்த 1% நேச. இந்த டெஸ்ட்லயும் அவர் பாஸ் பண்ணிட்டாருன்னா பயங்கரமான உடன்படிக்கை செஞ்சு அங்க ஆசீர்வதிக்க போறாரு. அந்த டெஸ்ட் தான் என்ன டெஸ்ட்? உன் நேசகுமாரன் அவர் வாயிலிருந்தே வர வச்சு இன்னும் கொஞ்சம் தூண்டி விடுறாரு. ஐயோ இவர் என்ன நேசகுமாரன் சொல்றாரு, நான் ஒருவேளை கொடுக்கலன்னா என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த பரீட்சையே இல்லை எப்படி இருக்கும், ஃபெயிலா இருப்பாரா? யோசிச்சு கொடுக்கலன்னா என்ன, எப்பவுமே கொடுத்தாரு ஓகே அப்படின்னா நிறைய பேர் பார்க்கறோம், கொடுக்கலன்னா என்ன இருக்கும்? ஆனா அவர் அந்த கேள்விக்கே இடம் கொடுக்கல, ஒரு வார்த்தை கூட மறுப்பு தெரிவிக்கல. அவர் போனாரு, என்ன பண்ணாரு, தன்னுடைய பிள்ளைய என்ன பண்ணாரு, பலி கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. அப்புறம் நீங்க வாசிச்சு பாருங்க, தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. இது எங்க இது 16ஆம் வசனம் வாசிமா. 16ஆம் வசனம். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் ஒரே நிமிஷம், சாரி 12ஆம் வசனம் முதல்ல வாசி. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். போதும். அப்ப இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அந்த 1% அது ஒரு இது இருந்தது. இந்த நேசத்துக்கான போட்டியில ஒருவேளை அவன் வந்து விட்டு குத்துருவான் போலகுது, என்ன நேச கர்த்தரை விட்டுருவான் போலகுது, ரெண்டாவதா வச்சிருவான் போலகுது. ஏன்னா யாருமே கண்டிப்பா இத்தனை வருஷம் வந்து பிள்ளை யாருமே வந்து கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பா வச்சிருவான் பொழுது, ரெண்டாவதா வச்சிருவான்னு நினைச்சு அப்படிதான் நினைச்சிருந்தேன். அவருக்கு இப்பொழுது அறிந்திருக்கிறேன்ற வார்த்தைக்குள்ள அது அடங்கியிருக்கு. என்ன, அது இப்போ நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆபிரகாம் என்ன வந்து 100% என்னதான் நேசிக்கிறான், பிள்ளைய கூட அவன் கண்டுக்கல, இத்தனை வருஷமா இருந்தாலும் அவனையும் தூக்கி போறதுக்கு என்ன பண்றான், ரெடியா இருக்கிறான் கர்த்தருக்காக. ஓகே, அந்த ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் வேணும். ஹல்லேலூயா. கர்த்தரை கண்டு கூட பணத்தை விட்டுட்டு வர முடியல. அங்க ஒரு பணம் வந்து அந்த ஈசாக்கு போடுற அந்த பணத்தை பலி கொடுக்க முடியல அந்த வாலிபனால. யாரு? அந்த ஐஸ்வர்யமான வாலிபனால என்ன பண்ண முடியல, பலி கொடுக்க முடியல. அது தூக்கி போட்டு பலி கொடுக்குது. ஆனா இந்த ஆபிரகாம் எப்பேற்பட்ட பழைய ஏற்பாட்டின் காலத்திலே கர்த்தரை காணாத விசுவாசம், கரங்க தட்டி தேவன் நாம பேசலாமா, கண்டு விசுவாசிக்க முடியல. அந்த இயேசு கிறிஸ்து கண் கூட நிக்கிற அந்த இயேசுவை விசுவாசிக்க முடியல. இந்த கண்களால வந்து கண் மயக்கம் அடைஞ்சு கிடக்குது. அந்த கடவுள் கண்ணெதிரே நிற்கிறார், அவருக்காக பலி கொடுக்க முடியல, பண ஆசையை பலி கொடுக்க முடியல. இவர் இத்தனை வருடமா காத்திருந்து பெற்ற பிள்ளைய கூட பலி கொடுக்க வந்தார். இதுதான் தேவன், இதுதான் தூய்மையான முழுமையான அன்பு. என் கர்த்தருக்காக எதையும் நான் செய்வேன், என் பிள்ளை எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் கேட்டா நான் செய்வேன், அவர் சொன்னா நான் செய்வேன். அந்த வார்த்தை நீங்க கவனிங்க. 22 நீங்க வாசிக்கும் போது என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த, அதை நீங்க கவனிக்கணும். 18ஆம் வசனத்துல அவருடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு சொல்லுமே கற்பனைகள் தான். ஆணை உடன்படிக்கை அங்கேயும் வெளிப்படுத்துறாரு. ஆணை ஒரு உறுதி அங்க வெளிப்படுகிறது. ஏன்? வானத்து நட்சத்திரங்கள் கூட ஆசீர்வதிச்சு உயர்த்துறாரு. ஏன் காரணம்? அவன் தன்னுடைய நேசத்தை 100% கடவுள் மீது வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. எதையுமே அந்த வாலிபன், அந்த ஐஸ்வர்யமான வாலிபன் கூட பாருங்க, அவரால் என்ன பண்ண முடியல, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியல. அவன் சொல்லுக்கு அங்க ஒரு சொல் விடுறார். கர்த்தர் என்ன சொல் விடுறாரு? உங்களுக்குள்ளது எல்லாத்தையும் விட்டு தரித்திரருக்கு கொடுத்து விட்டு வாழ்ந்தார். ஆனா அந்த சொல்லுக்கு கீழ்ப்படிய முடியல. இங்க சொல்லுக்கு கீழ்ப்படிறாரு, பலியே கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. இன்னைக்கு நம்மளே சிந்திப்போம். நம்மளுடைய அன்பு எந்த அளவுக்கு பின்னடைவில் இருக்கா இல்ல முன்னேற்றத்தில் இருக்குதா யோசிச்சு கொள்வோம். இன்னைக்கு நம்ம ஆபிரகாம் இந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிறாருன்னா அவர் இந்த வார்த்தை, இங்கேயும் நீங்க ஒரு வார்த்தை கவனிக்கணும். ஏதோ ஒரு ஸ்பீடா போக கூடாது, கொஞ்சம் இதுவா இருக்கு. எனக்காக அப்படின்னு சொல்றாரு, கவனிச்சிங்களா? கொஞ்சம் இது ஆஃப் பண்ணிடுங்க. எனக்காகன்னு சொல்றாரு. அது எனக்காக, அந்த நேசம் என்னது இங்க எனக்காக. அப்ப ஒன்லி ஃபார் மீ, அவருக்காக நம்ம என்ன பண்றோம்? அவருக்காகவும் பண்ணிட்டு இருக்கிறோமா இல்ல அவருக்காக மாத்திரம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த கேள்வியை உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் வைத்துக்கணும். அவருக்காக மாத்திரமா அல்லது அவருக்காகவும் எல்லாருடைய லிஸ்ட்லயும் அவரை நினைச்சுக்கிட்டீங்களா? நம்மளுடைய ஸ்பெஷலான அன்பை அவர் மேல நம்ம செலுத்தணும். கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார். இது எத்தனை பேர் நீங்க உணர்றீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆபிரகாம் வந்து சாதாரணமான ஆள் கிடையாது, ஒரு வீரர் மாதிரி. அவரு கர்த்தரை தவிர வேற யார் கேட்டதாலும் அந்த பிள்ளையை கொடுத்துருப்பாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிள்ளையை கொடுத்துருப்பாருங்க. தன்னுடைய தம்பி பிள்ளை யார்? அவரு தம்பியா அண்ணா நாகூர், அவருடைய பிள்ளை யார்? அவரு சகோதரனுடைய பிள்ளை, சகோதரன் காமனா போடப்பட்ட சகோதரனுடைய பிள்ளை லோத்துக்காக அவரு. நீங்க வீட்டுல போய் வாசிங்க. ஆதியாகமம் 14:14 நீங்க 14 நீங்க வாசி பாருங்க. உன் தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கு ஆயுதம் தரிப்பித்து
தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவிஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தியா போதும். அவனை அந்த சகோதரன் 16 வசனம் வாசினா சகோதரனையும் பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தவன் யார் அது? ஆபிரகாம். கொஞ்சம் யோசிப்பாங்க, தன்னுடைய சகோதரனுடைய பிள்ளைய ஒருத்தர் சிறையாடி கொண்டு போயிட்டான்றதுக்காக அவ்வளோ ஒரு கோபம் கொண்டு மீட்டு கொண்டு வந்தாரு. அப்ப யோசிப்பா, அப்படிப்பட்ட தன்னுடைய பிள்ளைய கர்த்தரை தவிர வேற யாராவது கேட்டுருந்தா விட்டுருப்பாரா? தகப்பனுடைய பாசம் இத்தனை வருஷம் கழிச்சு பிறந்த பிள்ளை யாராவது பிடிச்சிருந்தா கத்தி என்ன பண்ணிருப்பாரு? ஆனா இந்த கத்தியை கர்த்தருக்காக பலி கொடுக்க எடுத்தாரு. அதே இவர் கையில கத்தி இருக்கும், எவனா இருந்தாலும் என்ன பண்ணிருப்பாரு? யார் பிடிக்க வந்தாலும் விட்டுருப்பாரா? ஏன்னா அந்த தகப்பனுடைய பாசம் அந்த எப்படி இருக்கும்? வெறி கொண்டுதான் மாறி இருக்கும். யாராவது வேற யாரா இருந்தாலும் கேட்டிருந்தாலும் பிள்ளையை கொடுத்துருப்பாரா? அப்படிப்பட்ட நேசத்தை வச்சிருக்கிற அவரு நேச கர்த்தருக்காக கொஞ்சம் கூட யோசிக்காம கொடுத்துட்டாருங்க. ஏன்னா அவர் கொடுத்தது. ஹல்லேலூயா. கரங்க தட்டி அவர் நான் மேம்படுத்தலாமா? அதுதான் அன்பு. அவர் கேட்டா நான் திருப்பி கொடுப்பேன், என்ன வேணாலும் கொடுப்பேன். ஏன்னா அவர் என் நேச கர்த்தர், நேசகுமாரன், எனக்கு நேச கர்த்தர். அவர் என்னுடைய பிள்ளைகள் நேச பணம், நேச சொந்தம், நேச வேற தூக்கம் வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. எனக்கு நேச கர்த்தர். அவருக்காக எதையும் நான் இழப்பேன். அவர் நிச்சயமாக எல்லாவற்றையும் எனக்கு திரும்பி செய்வார் என்ற விசுவாசோட அவர் நீங்க அன்பு கூர்ந்து பாருங்க. அப்படி செய்யலனாலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல நான் அக்னியில நான் விழுறோம். எங்களை அவர் காப்பாற்றவில்லைனாலும் அவர் மேல என்ன பண்ணுவோம்? அன்பு கூறுவோம். அந்த மாதிரியான தூய்மையான அன்பை, முழுமையான அன்பை நீங்க வைத்து பாருங்க. கர்த்தர் உங்களை சும்மா விட்டுவாரா? எல்லார் மத்தியிலும் தலைமுறை செய்து அவர் தமது இலக்கை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். அந்த இலக்கு தான் என்ன இலக்கு? உங்களை இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நீங்க மனதில் இருந்து கொள்ளுங்க. நீங்க சங்கீதம் 23:6 படி உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். எப்பொழுதும் இந்த காரியம் தொடரும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நீடித்த நாட்களாய் இந்த ஆசீர்வாதம் தாவீதுக்கும் கடவுள் கொடுக்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க. அதை கொஞ்சம் வசந்த வாசிங்களான மட்டும் தாவீதுக்கு கடவுள் கொடுக்கிறார். 2 சாமுவேல் 7:14 வரலும் ஒரு உடன்படிக்கை செய்து ஒரு உறுதித்தன்மையோடு கூட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனா இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷனுடைய விளையாட்டினாலும் மனுபுத்திரனுடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலியின் இடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். யாரை விட்டு? தாவீதை விட்டு ஒரு உடன்படிக்கை பண்றாரு. உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார். தொடர்ந்து வாசிமா. நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்னான். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம். ஒரு காரியத்தை நான் சொல்றேன். இங்க கர்த்தருடைய கற்பனையின்படி அவரு சொல் பேச்சு கேட்டு அவருக்கு முன்னாடி உத்தமனா இருக்கிற தாவீதை கடவுள் எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? நிலையான ஒரு ராஜ்யமா கர்த்தர். ஏன்னா அந்த சந்ததியெல்லாம் யார் பிறப்பா? ஒரு நிலையான சந்ததியாக அவர் கடவுள் கொடுக்கிறாரு. அப்படி கொடுத்தே இருக்கிறப்போ நீங்க இந்த இடத்துல தாவீதினுடைய பார்வையை தான் உங்களுக்கு காட்ட விரும்புறேன். ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அந்த பார்வை வேணும். அந்த பார்வை வந்தா நீங்க இப்படி உட்காரவே மாட்டீங்க, கரங்களை தட்டிக்கிட்டே இருப்பீங்க, நன்றி சொல்லிட்டே இருப்பீங்க. அவங்க ஹல்லேலூயா. அந்த பார்வையை நீங்க கவனிக்கணும். தாவீது இப்படிலாம் ஆசீர்வாதம் அந்த நாத்தான் மூலமா கடவுள் வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது அவர் எப்படி பாக்குறாருன்னா, ஆண்டவரே நீங்க இவ்வளவு பெரிய அன்பு வச்சிருக்கிறீங்க என் மேல. அந்த கண்ணு எப்படி பாக்குது? தாவீதுடைய கண்ணு இவ்வளவு பெரிய அன்பு வச்சிருக்கீங்களே, என்னுடைய அன்பை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம். அந்த பார்வை நமக்கு வேணும். இன்னைக்கு நம்ம அப்பதான் நம்ம உண்மையிலேயே அன்பு கூற முடியும். முதல்ல அந்த பார்வை வேணும் நமக்கு. இத்தனை வாக்குத்தத்தங்கள், இத்தனை ஆசீர்வாதங்கள் எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்குறீங்க. இவைகளெல்லாம் நான் பெறுவதற்கும் நான் என் வீடும் இவ்வளவு அனுபவிக்கிறீங்களே ஆண்டவரே, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கொடுக்குறீங்களே. நீங்க பதிலுக்கு என்கிட்ட கேட்கறது உங்களுடைய கற்பனைகளை கை கொண்டு என் மேல அன்பு கூறணும்ன்றீங்க. இதுதான், இதை கூட நான் செய்யல, நான் மனுஷனே இல்ல அப்படின்னு நீங்க சொல்லி உங்களை விட்டு கொடுத்து பாருங்க. அந்த அன்பை முதல்ல உணருங்க. நான் எம்மாத்திரம்ப்பா இவ்வளவு பெரிய அன்பு வச்சிருக்கீங்களேன்னு சொல்லி உணர்ந்து பாருங்க. உங்க வாழ்க்கையில கடவுள் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க கவனிங்க. அவருடைய கற்பனை ஒரு எச்சரிக்கை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். சாலமோன் என்கிற ஒரு தாவீதினுடைய குமாரனுடைய வாழ்க்கை எத்தனை பேருக்கு தெரியும்? நல்லா இருந்தது வாழ்க்கை. கர்த்தருடைய உடன்படிக்கை அந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாம போனதுனால இந்த எச்சரிப்பு நமக்கு வேணும். என்ன நடந்தது வாழ்க்கையில? நேச கர்த்தர் இந்த இடத்துல நேச பெண்கள் வாழ்க்கையில நுழைந்ததுனால என்ன ஆச்சு?
கர்த்தருடைய ஏதோ ஒன்று அந்த நேசத்துல நீங்க எது வேணாலும் கொண்டு வரலாம். பணம் வரலாம், சொந்தம் வரலாம், பெண்கள், பணம், தங்கம், என்ன காரியங்கள் நீ கொண்டு வந்து நிறுத்தினாலும் கர்த்தர் உணர்த்திட்டே இருப்பார். உணர்ந்து நம்ம கீழ்ப்படியை தவறும் பொழுது நிச்சயமாக என்ன ஆயிடும், அது நம்மளுடைய உடன்படிக்கை உடைக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அந்த சந்ததிக்கான ஆசீர்வாதம் எப்படி பிளவுபடுகிறது பாருங்க. அந்த காரியத்தை உங்களுக்கு காட்ட வேண்டியது என்னுடைய கடமை. 2 ராஜாக்கள் 11 வாசிங்க. 2 ராஜாக்கள் 11:4 வாசிங்க. 7ஆம் வருஷத்திலே யோத்தாம் 100 பேருக்கு அதிபதிகளையும் தலைவரையும் காவலாளரையும் அழைப்பித்து அவர்களை தன்னிடத்தில் கர்த்தருடைய ஆலயத்திலே வர சொல்லி. இல்லம்மா 11:4 தானே வாசிச்சேன். 2 ராஜாக்கள் 3 ராஜாக்கள்மா சாரி 11:4. சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை. இப்ப வாசமே ஒரு உடன்படிக்கை செய்து ஆசீர்வதிச்சிருக்காரு. அந்த தாவீதை போல அவருடைய மனது முழு மனதோட இல்ல. வாசிமா. அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்திரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். 9ஆம் வசனம் வாசிப்பா. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனம் உணர்த்துறார். கடவுள் உணர்த்திட்டு தான் உணர்த்துவார். அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். அன்பு இல்ல, நேச கர்த்தருக்கு பதிலா நேச விக்கிரகங்கள் வந்துருச்சு. நேச பெண்களின் மூலமா அந்த விக்கிரகங்கள் உள்ள நுழைந்து விட்டது. அந்நிய தேவர்கள் உள்ள நுழைந்து விட்டாங்க. நேச கர்த்தருக்கு பதிலாக நிறைய காரியங்கள் உள்ள நுழைய ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஆகுது? 11ஆம் வசனத்துல நீங்க வாசிங்க. ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் உடன்படிக்கை பிளவுபடுறத பாருங்க. என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீதின் நிமித்தம் நான் அதை உன் நாட்களிலே செய்வதில்லை. உன் குமாரனுடைய கையில் நின்று அதை பிடுங்குவேன். எவ்வளவு பெரிய எச்சரிப்பு! இந்த எச்சரிப்பை நான் சொல்லிதான் முடிக்கணும்னு விருப்பப்பட்டேன். ஏன்னா அப்ப கூட பாருங்க, கர்த்தர் தாவீதுக்காக அந்த கற்பனையில கை கொண்டதுனால அந்த அவனுடைய நாட்கள் இல்லாம அதுக்கப்புறமா என்ன ஆச்சு? எரோபியன் வீட்டில் போய் இந்த ராஜாக்களுடைய காரியங்கள் எரோபியன் நாட்கள்ல இஸ்ரவேல் பிரிந்து விட்டது. இஸ்ரவேல் ஒரு புறமாக, யூதா ஒரு புறமாக பிரிந்து போனதுக்கு காரணம், அந்த உடன்படிக்கையை சிதைஞ்சு போவதுக்கான காரணம் யாரு? கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் அந்த கற்பனைகளுக்கு பதிலாக பெண்களையும் விக்கிரகங்களையும் வைத்தபடியால் என்ன காரியங்கள் வச்சாலும் சரி, நேசத்துக்கு பக்கத்துல என்ன வச்சாலும் சரி, அது கர்த்தர் உணர்த்துவார். உணர்த்தி கீழ்ப்படிக்கலாம் என்ன ஆகும்? வாழ்க்கையில உடன்படிக்கை பிளவுபட ஆரம்பிக்கிறது. இந்த எச்சரிப்பு நமக்கு வேணும். எதுக்காக இந்த எச்சரிப்பு வேணும்னா, நமக்கு கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நம்ம மாறணும். அல்லேலூயா. அதுதான் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியுது. என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்த அந்த ஆபிரகாமோட உடன்படிக்கை செய்த 1000 தலைமுறைக்கு மேல ஆசீர்வதிச்ச கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க விரும்புறாரு. எத்தனை பேர் விரும்புறீங்க? இன்னைக்கு பிள்ளைங்க நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்ம விருப்பப்படுறோம். நல்லா இருக்கணும்னா நாம செய்ய வேண்டிய முதல் இலக்கு என்ன? நான் சொல்லிட்டேன், அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளுக்கு கை கொள்ளணும். தினமும் வேதத்தை வாசிங்க. அந்த வார்த்தைகள் மேல உங்க லவ் பண்ணுங்க. அந்த அன்பு கூர்ந்துகிட்டே இருங்க. ஆசீர்வாதம் உங்களை லைக் பண்ணி லவ் பண்ணி வரும். ஹல்லேலூயா. 2வது, இதை செய்கிற கர்த்தர் உங்களை அதிகமா நேசிச்சு இந்த அன்பு கூர்ந்து அவருடைய வாழ்க்கையில பெரிய இலக்கா இருக்கிறத இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விடுவார். இதை நீங்க மற்றவங்களும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க உங்க வாழ்க்கையில. ஓகேவா? இதை நம்ம செய்வோமா? ஆமென். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு என்ன மன கவலைகளை வந்தாலும் அதை தூக்கி போடுங்க. கவலைப்பட வேண்டிய ஒரே விஷயம், நான் கர்த்தரிடத்தில் உண்மையான தூய்மையான மனதோடு கூட அன்பு கூறுகிறேன். இதை மாத்திரம் நம்மை பார்த்து சரி செய்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. God bless you.